இது சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தமிழகம் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒடிசா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளுக்கு அப்பால் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த ஒரு வாரத்திற்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சனிக்கிழமை லேசான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மதுரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பாக ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் தான் இவை. மதுரை அருகே பாரப்பத்தியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அங்கிள் என கூறினார். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. விஜயின் இப்பேச்சுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜயின் பேச்சை கண்டித்து மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக இளைஞரணி சார்பாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. சென்னை அருகே கோவிலம்பாக்கத்தில் பணி மேற்பார்வையாளரை மது போதையில் தாக்கிய ஊராட்சி செயலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் கடந்த 12ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் குறை தீர்க்கும் திட்ட முகாம் நடைபெற்றது. அப்பணிகள் குறித்து ஆய்வு செய்ய மேடவாக்கம் ஊராட்சி பணி மேற்பார்வையாளர் ராஜேஷ் கோவிலம்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது அங்கு மது போதையில் இருந்த ஊராட்சி செயலர் ஏழுமலையிடம் மது அருந்திவிட்டு ஊராட்சி அலுவலகத்தில் இருப்பது தவறு என்று மேற்பார்வையாளர் ராஜேஷ் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி செயலர் ஏழுமலை பணி மேற்பார்வையாளர் ராஜேஷை தகாத வார்த்தைகளால் திட்டி அவரை தாக்கினார். தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் புனித தோமையார்மலை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி செயலர் ஏழுமலையை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மலையனூர் அருகே சங்கிலிக்குப்பம் கிராமத்தில் திருமணமாகாத 48 வயதுடைய மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் அவரை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் முகம் மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் அதிக ரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணை உறவினர்கள் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக வளத்தி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு விருது அறிவித்துள்ளது திமுக. திமுக முப்பெரும் விழாவில் கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை திமுக தலைமை மேற்கொண்டு வருகிறது. இந்த விழாவையொட்டி ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகளுக்கான அறிவிப்பை திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்பட உள்ளது. பாளையங்கோட்டை நகராட்சி முன்னாள் தலைவர் சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், முன்னாள் எம்எல்ஏ சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும், தலைமை செயற்குழு உறுப்பினர் குளித்தலை சிவராமனுக்கு பாவேந்தர் விருதும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல சட்டப்பேரவை முன்னாள் கொறடா மருதூர் ராமலிங்கத்துக்கு பேராசிரியர் விருதும், முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமிக்கு மு க ஸ்டாலின் விருதும் வழங்கப்படும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. திருவாரூரில் நீதிமன்றத்தில் சாட்சியம் சொன்ன நபரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததாக எழுந்த புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருள்நீக்கி ஊராட்சியைச் சேர்ந்த அப்துல் வாயித் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் பள்ளிக்கூடம் கட்ட சம்மதம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அப்துல் வாயிதுக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தையும் தரும்படி ஊர் நாட்டாண்மை என கூறப்படும் ஜீவா என்பவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இச்சூழலில் இத்தொடர்பான வழக்கு மன்னார்குடி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் அப்துல் வாயித்துக்கு ஆதரவாக சாட்சியளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜை ஊரை விட்டு ஒதுக்கி
சட்டவிரோதமாக வைத்ததுடன் அவரது கடையையும் பூட்டினர். எஃப்ஐஆர் போடுறேன்னு காவல்துறை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. இதுதான் பிரச்சனை. மொத்தத்தில் என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு தீண்டாமை ஒழிப்புங்கிற மாதிரி ஊர் டோட்டலாகவே இருக்கிற குடும்பம் பூரா என்கிட்ட பேசாத அளவுக்கும், நான் கடையை திறந்து வியாபாரம் பண்ணினாலும் கூட ஒரு சின்ன குழந்தைய கூட கடைக்கு வராத அளவுக்கும் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ள ஊர் நாட்டாண்மை என கூறப்படும் ஜீவா, தன்னை கேட்காமல் சாட்சி சொன்னது பற்றி மட்டுமே கேட்டதாகவும் ஊரை விட்டெல்லாம் ஒதுக்கி வைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். உக்ரைனின் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் உக்ரைனின் டொனெட்ஸ்க் நகரில் உள்ள செரட்னே, கிளேபன்பைக் ஆகிய 2 கிராமங்களை ரஷ்ய படை கைப்பற்றியுள்ளது. மேலும் கடந்த ஒரு வாரத்தில் உக்ரைனின் ராணுவ தளவாட தொழிற்சாலை உட்பட 143 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறியுள்ள ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் வான்வழி தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாகவும் விளக்கமளித்துள்ளது. பீகாரில் தேஜஸ்வி யாதவுடன் ராகுல் காந்தி பைக் பேரணி சென்றார். பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரை மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புர்னியா மாவட்டத்தில் ராஷ்டிரிய ஜனதா கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் இருசக்கர பேரணியில் கலந்து கொண்ட காட்சிகளே இவை. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்கு திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றவும் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராகுல் காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரையை மேற்கொண்டுள்ளார். பீகாரின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்ற ராகுல் காந்தியும் ராஷ்டிரிய ஜனதா கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து ஆதரவை திரட்டினர். புர்னியா மாவட்டத்திற்கு வந்தடைந்த ராகுல் காந்தி அங்கு பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவுடன் இருசக்கர பேரணியில் கலந்து கொண்டார். வாக்காளர் அதிகார யாத்திரை செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யாத்திரையில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரை 1,21,000 பேர் மட்டும் மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் கடந்த 1ஆம் தேதி வெளியிட்டது. இதில் 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தங்கள் பெயரை மீண்டும் இணைக்க மனு அளிக்கலாம் என்றும் இதற்கு ஆதார் அட்டையை சான்றாக அளிக்கலாம் என்றும் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் சேர்க்க கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டதை எதிர்த்து இதுவரை 1,21,143 பேர் மட்டும் மனு தாக்கல் செய்திருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று 12 அரசியல் கட்சிகள் சார்பில் 10 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் மீது திங்கட்கிழமைக்குள் முடிவெடுக்கப்படும் என்றும் செப்டம்பர் 30ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நக்சல் தொடர்பான வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு தனது சொந்த முடிவு அல்ல என்றும் அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி பதிலடி கொடுத்துள்ளார். கேரளாவில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா இந்தியா கூட்டணி நக்சலைட்டுகளின் ஆதரவாளரான சுதர்சன் ரெட்டியை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருப்பதாக சாடினார். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக போராட பழங்குடி இளைஞர்களை கொண்டு அரசாங்கம் உருவாக்கிய சல்வா ஜூடும் என்ற அமைப்பு சட்டவிரோதமானது என்று நீதிபதி சுதர்சன் ரெட்டி 2011இல் தீர்ப்பளித்ததாகவும் அந்த தீர்ப்பை அவர் வழங்கியிருக்காவிட்டால் நக்சலைட் இயக்கம் 2020ஆம் ஆண்டிலேயே முடிவுக்கு வந்திருக்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள சுதர்சன் ரெட்டி நக்சல் அமைப்பிற்கு எதிராக போராட வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசிடம் ஒருபோதும் கூறவில்லை என தெரிவித்தார். மாநில அரசு தன் சொந்த மக்களை பாதுகாக்க வெளியில் இருந்து ஆதரவை பெறக்கூடாது என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது என்றும் தன்னால் தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்டது அல்ல என்றும் சுதர்சன் ரெட்டி கூறினார். தெலங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டத்தில் கர்ப்பமாக இருந்த காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் புதைத்த கணவர் கைது செய்யப்பட்டார். மேச்சல் மாவட்டம் மெடிப்பள்ளி நகர் அருகே பாலாஜி ஹில்ஸ் பகுதியில் மகேந்திர ரெட்டி, சுவாதி ஆகியோர் வசித்து வந்தனர். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கர்ப்பமாக இருக்கும் சுவாதிக்கும் அவரது கணவர் மகேந்திர ரெட்டிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திர ரெட்டி தனது மனைவியான சுவாதியை அடித்து கொலை செய்து அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டியுள்ளார். பின்னர் அதனை பார்சல்களாக பிரித்து ஒவ்வொரு
ஒவ்வொரு பார்சலாக வெளியில் எடுத்துச் சென்று அப்புறப்படுத்த முயன்றார். அதன்படி மூசி நதியில் குழி தோண்டி சில உடல் பாகங்களை புதைத்துவிட்ட மகேந்திர ரெட்டி மீதி உடல் பாகங்களை பார்சல் கட்டி எடுத்துச் சென்றபோது இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மகேந்திர ரெட்டியை கைது செய்து கொல்லப்பட்ட சுவாதியின் உடல் பாகங்களை மூசி நதியில் தேடி வருகின்றனர். இந்த மாத இறுதியுடன் ஓய்வு பெறும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சங்கர் ஜிவால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி பதவியேற்றார். அவருடைய பதவிக்காலம் வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரம் டிஜிபி சங்கர் ஜிவால் வரும் 29ஆம் தேதியே பணி ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாக இதற்கான கோப்பில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பதவி ஓய்வு பெறும் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தீயணைப்பு ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த ஆணையத்தின் தலைவராக சங்கர் ஜிவாலை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவையில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா வளாகத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் செம்மொழி பூங்கா பணிகளை விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறினார். இதேபோன்று RS புரம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச தளத்திலான ஹாக்கி மைதானம், கவுண்டம்பாளையம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் KN நேரு தெரிவித்தார். கோயம்புத்தூர்ல வேஸ்ட் டு எனர்ஜி என்ற திட்டத்தையும் 250 கோடி ரூபாய் மதிப்பில் அதையும் துவங்க இருக்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து அதை மின்சாரமாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குற அந்த பணியை எடுத்து இருக்கிறோம். மீதம் இருக்கிற குப்பைகள் மக்கும் குப்பைகளை எல்லாம் உரமாக்கி கொடுக்குற திட்டத்தையும் இந்த கோவை, மதுரை, சென்னையில் ஆரம்பித்து விட்டோம். அடுத்து கோவை, மதுரையில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை. வரி விதிப்பு குறித்து பேசிய அவர் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வரி விதிப்பு குறைவுதான் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் அனைத்து மாணவர்களும் சமத்துவமான கல்வி பெறுவதை மாநில கல்விக் கொள்கை உறுதி செய்யும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் திமுக மாணவரணி சார்பில் தமிழ்நாடு கல்விக் கொள்கை தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கையின் அடிப்படையில்தான் மாநில கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் நடப்பாண்டில் மட்டும் 4 லட்சம் மாணவர்களை பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறை சேர்த்துள்ளதாகவும் கூறினார். மாணவர்களுக்கு மொழி, கலாச்சாரம், சமூகம் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து கல்வியாக கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்காக மட்டும் பேச, பீகார்ல இருக்கிற பிள்ளைக்கு சேர்த்து நான் சொல்றேன், UPS அந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். நாங்க ஒரு மாடல ப்ரூவன் மாடல் வச்சிருக்கோம். அதை நீங்க பயன்படுத்தியா உங்க பிள்ளையும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிப்பாயா, இல்ல எங்க பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாயா, நாங்க சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் இன்னைக்கு இந்த SCP நம்ம கொண்டு வந்திருக்கோம். கல்வி என்பது முற்போக்கு சிந்தனையாக இருக்க வேண்டும் என்றும் பிற்போக்கு சிந்தனைக்கு வழிவகுக்க கூடாது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வில் சுமார் 8000 பேருக்கு சேர்க்கைக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் சுமார் 2 லட்சம் இடங்கள் உள்ளன. இதில் நடப்பு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கியது. 3 கட்ட கலந்தாய்வுகளில் 1,45,000 பேர் கல்லூரிகளை தேர்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதி முதல் துணை கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் பொதுப்பிரிவில் 7,767 மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு பள்ளி மாணவர்கள் பிரிவில் 7 பேர், தொழிற்கல்வி பிரிவில் 165 மாணவர்கள், தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்கள் 25 பேர் என ஒட்டுமொத்தமாக 7,964 மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாக பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் என்ஜின் ஆஃப் ஆகாமல் 2 பைக்குகளும் சாலையிலேயே சுழன்ற காட்சிதான் இது. ஹைதராபாத்தில் 2 இளைஞர்கள் வெவ்வேறு இருசக்கர வாகனத்தில் வந்த நிலையில் 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தில் இளைஞர்கள் இருவரும் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் அவர்களின் இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக சாலையில் சுழன்றன.
இருவரும் போராடி அவர்களின் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி எடுத்துச் சென்றனர். இதனால் அப்பத்துறை பராமரித்து வரும் நிலையில் வருடத்தின் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சாம்பல் நாரை, வெண்கொக்குகள், மயில்கால் கோழி, வெள்ளை அரிவாள் மூக்கன், வெண்கொக்கு, மயில்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து செல்லும். இச்சரணாலயம் முறையாக பராமரிக்கப்படாததால் தற்போது செடி கொடிகள் வளர்ந்து புதர்கள் மண்டி கிடப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பராமரிப்புமே இல்லாமல் சாலை வசதி, குடிநீர் வசதி, அடிப்படை தேவைகளுக்கான எந்த வசதியும் இல்லாமல் இந்த இடம் இருக்குது. இதை அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து அந்த சுற்றுலாவை மேம்படுத்தி அந்த பறவைகள் சரணாலயத்தை பொதுமக்கள் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இதை அரசு செய்து கொடுத்துச்சுன்னா அரசுக்கு இதில் வருமானம் இருக்குது. சரணாலயம் புதர்மண்டி பராமரிப்பின்றி கிடப்பதால் அதனை பயன்படுத்தி இறைச்சி கடை வைத்திருப்பவர்கள் கழிவுகளை இங்கு வந்து கொட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓசூர் நகரை முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்கும் நோக்கில் அங்கு சுமார் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளக்கூடிய வகையில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். விமான நிலையம் அமைப்பதற்காக ஓசூருக்கு அருகில் உள்ள தனேஜா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு அருகே 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடம் சூளகிரி தாலுகா தேன்கனிக்கோட்டையில் உள்ள தோகரை அக்ரஹாரம் உள்ளிட்ட 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. ஆரம்பகட்ட சாத்தியக்கூறு ஆய்வின் அடிப்படையில் விமான நிலையம் அமைக்க தனேஜா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு அருகே உள்ள இடம் மற்றும் சூளகிரி தாலுகா ஆகிய 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. அதில் கிருஷ்ணகிரி பெங்களூரு நெடுஞ்சாலையில் சூளகிரி தாலுகாவில் விமான நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த இடத்தில் விமான நிலையம் அமைக்க அனுமதி கேட்டு விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் இன்னும் 2 வாரங்களில் விண்ணப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான ஆய்வறிக்கையை மாவட்ட நிர்வாகம் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மெகா சீரியல் கிளைமாக்ஸ் காட்சியோ சுந்தர் சி திரைப்பட ஷூட்டிங் தளமோ கிடையாது. திருப்பூரில் தனது 5 தலைமுறை வாரிசுகளுடன் 100வது பிறந்த நாளை மூதாட்டி ஒருவர் உற்சாகத்துடன் கொண்டாடிய காட்சியே இது. திருப்பூரைச் சேர்ந்தவர் அன்னபூர்ணி என்ற அன்னக்கிளி. இவர் தனது 12 வயதில் கிருஷ்ணசாமி என்பவரை திருமணம் செய்த நிலையில் 6 மகன்கள் 7 மகள்களை பெற்றெடுத்தார். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு பேத்தி என 5 தலைமுறைகளை கண்ட அன்னபூரணி தற்போது 100வது வயதை எட்டியுள்ளார். எல்லாருமே வந்திருக்காங்க, 97 பேரம் பேத்தி இருக்காங்க. சோ எல்லாருமே இங்க ஆஜராயிருக்கோம். அவங்களுக்கு கொண்டாடுறது நாங்க ரொம்ப பெருமையா படுறோம், ரொம்ப சந்தோஷம் படுறோம். வீட்டின் மூத்த குடிமகளின் 100வது பிறந்த நாளை குடும்பம் மொத்தமும் பேனர் அடித்து ஆடல் பாடல் என கொண்டாடி மகிழ்ந்தனர். தனக்காக வெளியூர்களில் இருந்து பறந்து வந்த உறவுகளுடன் கேக் வெட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டுள்ளார் அன்னபூரணி. பொருளாதார தேவைகளை நோக்கி ஓடினாலும் உறவுகளை மதிக்க வேண்டும் என்பதே இந்த விழாவின் நோக்கம் என்று கூறியுள்ளனர் அன்னபூரணியின் குடும்பத்தினர். ககன்யான் திட்டத்தின் முதல் ஒருங்கிணைந்த சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யானை 2028ஆம் ஆண்டிற்குள் செயல்படுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த ஆண்டு இறுதியில் பயோமித்ரா எனப்படும் மனித வடிவ பெண் ரோபோவை விண்ணுக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ககன்யான் திட்டத்தில் விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் விண்கலத்தை தரையிறக்கும் சோதனை நடைபெற்றது. ஹெலிகாப்டர் மூலம் விண்கலம் கொண்டு செல்லப்பட்டு வானிலிருந்து பாராசூட் மூலமாக பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு சோதித்து பார்க்கப்பட்டது. இஸ்ரோ, இந்திய விமான மற்றும் கடற்படைகள், கடலோர காவல் படை, DRDO ஒருங்கிணைந்து நடத்திய சோதனை வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் வனத்துறையினரின் வாகனத்தை ஆவேசமாக தாக்கிய யானை கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டாமுத்தூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானைகள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒற்றையடி பாதையில் ஜீப்பில் வனத்துறையினர் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒற்றை யானை வாகனத்தை பலமாக தாக்கியது. இதில் கண்ணாடி உடைந்த நிலையில் வனத்துறையினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வனப்பகுதியில் செல்லும் போது வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.